கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பெண்கள் என்றால் விசேஷமானவர்கள். பெண்களை படைத்த பிறகு தேவன் நிறைவு என்று கண்டார். அந்த 6 நாளும் பெண்ணை படைத்த பிறகுதான் 7வது நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அவருடைய சிருஷ்டிப்பு நிறைவு பெற்றது. அதிலும் பெண்கள் அன்பு நிறைந்தவர்கள், தியாகம் நிறைந்தவர்கள், விருந்தோம்பல் செய்கிறவர்கள், ஈகை அதாவது கொடுப்பது என்பது பெண்களுக்குரிய தன்மை. அடுத்து வீட்டுக்கு வருபவர்களை இன்முகத்தோடு உபசரிப்பது மிகவும் முக்கியமானது. ஜெபிப்பது தான் தன்னின் வீட்டை நடத்துகிற பெண்ணுடைய கடமையாக இருக்கிறது. தன் குடும்பத்தை அவள் போஷிக்கிறாள், காத்து நடத்துகிறாள். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அதிகாலமே உணவு சமைத்து தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறாள். தன்னுடைய குடும்பத்துக்கு அவள் ஒரு விளக்காய் திகழ்கிறாள். அது மட்டும் இல்லை, தெய்வ சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளை போதிக்கிறவளாக இருக்கிறாள். ஆகவே பெண்கள் என்றாலே விசேஷமானவர்கள். அல்லேலூயா. இன்று நாம் வாசிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தன் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறாள். அல்லேலூயா. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். அவள் உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் நன்மையை மட்டும் செய்கிறவள் பெண். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27-28 நம்ம பார்க்குறோம். மரியாள் துணிர்ந்து இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மாறுகிறாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமான சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு பெண்ணின் மூலமாக. அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். யோசேப்பை கணவனாக ஏற்றுக்கொண்டு நிச்சயதார்த்தமெல்லாம் முடிந்த நிலையிலே தேவதூதனானவன் வந்து மரியாள் இடத்துல, மரியாளே நீ கிருபை பெற்றவள், நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் சொன்ன உடனே மரியாள் ஒரு வேளை அப்படியே திகைத்து போய் இது என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். 800 வருடங்களுக்கு முன் ஏசாயா தீர்க்கதரிசியினால இப்படி ஒரு மேசியா உலகத்திற்கு வருவார், அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. அதற்காக யூத பெண்கள் எல்லோரும் காத்திருந்தார்கள். அப்படி இருந்ததில் இந்த மரியாளும் ஒருத்தங்க. தெய்வ சமூகத்தில் இந்த தூதன் வந்து சொன்ன உடனே மரியாள் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்து, ஆனாலும் அவளுடைய அந்த ஆசை உலக இரட்சகராகிய இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும், உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவை சுமக்கிற தாய் என்ற அந்த மதிப்பு எனக்கு வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்த மரியாள். தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மரியாள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வந்திருப்பார். ஆனால் வேறு ஒரு நபர் மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் தியாகமாக மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. ஆமேன். ஆகவே தான் இங்கே நம்ம பார்க்குறோம், மரியாள் அந்த தூதனிடத்தில்
பேசுகிறாள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். அல்லேலூயா. புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்னாலும் அவளுக்குள்ளே இருந்த அந்த தைரியம், ஏன்னா யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் சில மாதங்களில் வாரங்களில் திருமணம். இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவளுடைய குடும்பத்தார் அல்ல இவளோடு கூட இருந்தவர்கள் என்ன நினச்சிருவாங்க, என்னை பற்றி எப்படியெல்லாம் யோசிச்சிருவாங்க அப்படின்னு அவள் யோசிக்காமல் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தாயாக தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. இன்று நாமும் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய சபைக்காக, எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்னா நம்மை அர்ப்பணிக்கிற, தியாகம் செய்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தது தான் இந்த மரியாள். ஆகையினால இந்த மரியாள் போய் என்ன செய்கிறா, அவளுடைய வயது முதிர்ந்த எலிசபெத்துக்கு போய் வாழ்த்துதல் சொல்லுகிறாள். அல்லேலூயா. வாழ்த்துதல் சொன்ன உடனே அந்த வாழ்த்துதலில் எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளினது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினது. அப்போ இந்த மரியாள் சொன்ன வாழ்த்துதலை எலிசபெத் கேட்ட உடனே எலிசபெத் என்ன சொல்கிறா, மரியாளே, உன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையை நான் என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. எலிசபெத்தோ வயது முதிர்ந்தவள், ஆனால் இந்த மரியாளோ வயதிலே மிக சின்ன பெண். அது மட்டும் இல்லை, மரியாள் சாதாரணமானவள். இந்த எலிசபெத் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்த பெண். தேவச்சனமே, சாதாரணமானவர்களை, அசாதாரணமானவர்களை தேவன் தமக்கென தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இருக்கிறோமே, அசாதாரணமாக இருக்கிறோம், நம்மை கொண்டு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தேவன் உங்களை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நாம் ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன எஸ்தரை பார்க்க போகிறோம். எஸ்தர் ஒரு அடிமைத்தன பெண். அடிமைத்தனம் அப்படின்னா தன்னுடைய தகப்பனும் தாயும் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கே போய் இந்த எஸ்தர் பிறந்திருக்கிறார். தன்னுடைய சிறிய தகப்பன் மூலமாக, மொர்தெகாய் மூலம் அவள் வளர்க்கப்பட்டாள். வளர்க்கப்பட்டாலும் அவள் தன்னுடைய ஜனத்துக்காக, தன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தாள். அவள் என்ன செய்தா, 3 நாள் உபவாசம், ரெட்டுடுத்தி. ஆனால் இவளுக்கு கிடைக்கிற வாழ்க்கை ராஜ்ய மேன்மையான வாழ்க்கை. இவளுக்கு பசி என்பதோ பட்டினி என்பதோ உடுத்தி கொள்வதற்கோ அல்ல இருப்பிடம் தங்குவதற்கோ அப்படிப்பட்ட அரண்மனை, ராஜ வஸ்திரம், ராஜ உணவு இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவ என்ன செய்கிறா, என்னுடைய ஜனம், என்னுடைய யூத ஜனங்களுக்கு நான் இல்லாமல் எப்படி ரட்சிப்பு வரும், என்னுடைய யூத ஜனங்களை அழிக்கும்படி முத்திரை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவள் ராஜ சமூகத்திலே போய் தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யும்படி, அல்லேலூயா, விடுவிக்கும்படி ராஜாவினிடத்திலே முறையிடுகிறாள். என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படித்தான். என் குடும்பத்தார், என்னுடைய தேசத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். என் குடும்பத்தில் உள்ளவர்கள் விடுவிக்கப்படணும். அவளுடைய நோக்கம் என்னுடைய யூத வம்சம் அழிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த எஸ்தரை போல நாமும் ரெட்டுடுத்தி உபவாசித்து நம்முடையவர்களுக்காக, நம் தேசத்தார்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னை எப்படி அர்ப்பணித்தாளோ, என்னுடைய ஜனம், என்னுடைய அந்த யூத கோத்திரம் மறந்து போகக்கூடாது. இந்த யூத கோத்திரம்
இல்லாமல் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஆமானின் சூழ்ச்சி அப்படி தான், மொர்தெகாயை தூக்கிலிடும்படி. அல்லேலூயா. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அது இந்த எஸ்தர் ராஜாத்தியின் ஜெபம் என்றே சொல்லலாம். ஆகவே தேவ ஜனமே, எஸ்தரை போல நாமும் தைரியமாக தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடையவர்களுக்காக உபவாசித்து ஜெபிப்பதை கற்றுக்கொள்வோம். அடுத்து பார்க்கிறோம், ரூத் என்கிறதான ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இந்த ரூத் என்பவள் மோவாபிய பெண். அவள் கிறிஸ்தவள் அல்ல. தெய்வ சமூகத்தில் அவளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும், ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் அவள் சொல்கிறா, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்கே இருக்கிறையோ நானும் அங்கேயே இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் ரூத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட். ரூத் என்ன செய்கிறா, தன்னுடைய மாமியாரை தாயாக நினைக்கிறாள். நினைத்து அவளோடு கூட திரும்பி வர்றா. திரும்பி வந்தால் அவளை போஷிக்கும்படி அங்கே ஒருத்தர் இருக்கிறார், போவாஸ். அவருடைய வயலில் போய் தான் அவள் அரிகளை பொறுக்கி கொண்டு வருகிற ஒரு நிலைமை. அப்போ அந்த அரிகளை பொறுக்குவதற்காக அங்கே போகும்போது அவளுக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது, அவளுக்கு புகலிடம் கிடைக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், இந்த பெண்ணை நம்மோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அவள் வந்து என்னைக்கெல்லாம் இங்கே அந்த கோதுமை கதிரை பொறுக்கணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கெல்லாம் இவன் என்ன செய்யட்டும், பொறுக்கி கொண்டு போகட்டும். அவளுக்கு நீங்கள் கொடுக்குற சமைக்கிற சாப்பாட்டில் அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போவாஸ் தன்னுடைய ஊழியர்களுக்கு கட்டளை கொடுக்குறான். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த ரூத் தன்னை அர்ப்பணித்தாள், அந்த தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். ஆகவே இந்த ரூத்தின் வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிறார். அல்லேலூயா. இப்போ ரூத், ஆனால் அது மோவாபிய பெண், அவளுக்கு தேவனை பற்றி தெரியாது. ஆனால் அவள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சமூகத்தில் நின்று, நான் கண்டிப்பாக உன்னோடு தான் வருவேன், நான் உன்னோடு தான் இருப்பேன், உன்னுடைய ஜனந்தான் என் ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு பெண். அல்லேலூயா. பெண்களுக்கு அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம். ஆகவே அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு நன்மையே செய்கிறார். அல்லேலூயா. பெண்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நன்மை தான் செய்வாங்க. ஆரம்பத்தில் பெண் மகளாக பிறப்பாள், அதற்கடுத்து சகோதரி, அதற்கடுத்து மனைவி, அதற்கடுத்த ஸ்தானம் தாய், அதற்கடுத்த ஸ்தானம் பாட்டியார். இப்படி பல ஸ்தானங்களிலே பெண் வந்தாலும் அவளுடைய பொறுப்பு, அவளுடைய அந்த பிள்ளைகளை குறித்ததான அந்த காரியங்கள் எல்லாம் அவளுக்கு நேர்த்தியாக இருக்கும். காரணம் என்ன, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாருக்கோ ஒரு ஆளுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பாள். முதல்ல தகப்பனுக்கு, சகோதரர்களுக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு. அவள் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தாலும் அவளை சார்ந்து வாழ்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. இந்த ரூத் அப்படி தான், அவள் தன்னுடைய மாமியை சார்ந்து வாழ்ந்து என்ன செஞ்சா, அவள் மாமியோடு கூட வெளியில் வந்துட்டா. மாமியாகிய நகோமி அங்கே போன பெத்லகேம் ஊராகிய தேவனுடைய ஊரை விட்டுட்டு மோவாப்புக்கு போயிட்டா. மோவாப்புக்கு ஏன் போனா, பஞ்சம், சிறிய காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை அவளால் தாங்கி கொள்ள முடியாமல் பெத்லகேமை விட்டு, தேவனை விட்டு அவள் வெளியில் போயிட்டா. வெளியில் போய் என்ன செஞ்சா, மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் கொண்டாள் என்று வேதத்தில் பார்க்குறோம். அங்கே போனால்
கணவன் மரித்து போனான், 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். நடந்தது என்ன? எந்த தேசத்தை விட்டுட்டு போனாலோ, எதற்காக விட்டு போனாலோ, அதாவது இவ யோசிச்சிருக்கலாம், இன்றைக்கி இங்கே இந்த பஞ்சத்தினால் என்னுடைய கணவர் மரித்து போயிடுவாரோ, என்னுடைய 2 பிள்ளைகள் மரித்து போயிடுவாங்களோன்னு சொல்லி தான் இவ பயந்து பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போகிறாள். நடந்தது என்ன? அங்கே போன உடனே இவள் எதை சந்திக்க தயாராக இல்லாமல் அங்கே போனாலோ அதை அந்த இடத்துல சந்தித்தாள். அல்லேலூயா. தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு, நம்முடைய சொந்த ஆலோசனைக்கு நம்முடைய இடத்தை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகக்கூடாது. அங்கே போயிட்டால் எனக்கு சரியாயிருமா, இங்கே வந்தால் எனக்கு சரியாகிருமா, இதெல்லாம் நம்முடைய யோசனை. ஆலோசனை கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்முடைய காரியங்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். இங்கே அவள் அப்படி தான் என்ன செய்கிறா, ரூத் வந்தா தன்னோடு கூட. அவள் ஒரே யோசனையாக, ஒரே ஆலோசனையாக இருந்து தெய்வ சமூகத்தில் போவாசை மணந்து அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. அதுபோல் இன்றும் நாம் ஒரே யோசனையாக தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நகூமிக்குள்ளதுலேருந்து நம்ம என்ன கண்டுகொள்கிறோம் அப்படின்னா, இருக்கிற ஸ்தானத்தை விட்டு வெளியிலே போகக்கூடாது. தேவச்சனமே, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தெய்வம். நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு பஞ்சம் வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு வறுமை வந்துருச்சு, இல்லை என்னால் இது முடியலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியிலே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது நமக்கு நஷ்டம்தான் சம்பவிக்கும். ஆகவே ஆண்டவராகிய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரூத்தை போல, அல்லேலூயா, மறுபடியுமாய் திரும்பி வந்த நகூமியை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த சகோதரியை போல தேவனை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஜெபத்தை நாளைக்கு பண்ணிக்கிடலாம், வேத வாசிப்பை நாளைக்கு வச்சுக்கிடலாம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, அல்ல ஏதோ ஒன்று குறைவுபட்டது, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அல்லது இன்று எனக்கு ஒரு துக்க சம்பவம், அது இன்றைக்கி 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே நம்ம ஒரு நாள் தான் போடுவோம். சத்துருவாகிய சாத்தான் பல நாட்கள் நம்ம என்ன செய்வான், செபிக்க விடாதபடி தடை செய்து விடுவான். பிரியமானவர்களே, இந்த நகூமியை போல் இல்லாமல் நாம் எப்படி இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருந்து தாயின் கருவில் கண்ட கண்கள் நிச்சயமாய் நம்முடைய காரியத்தை கண்டு இருப்பார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த சகோதரி அல்லேலூயா தன்னுடைய 2 மகன்களையும் கணவரையும் அழைத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். மோவாப் தேசத்தில் போன உடனே முதலாவது கணவன் இறந்து போகிறான். திரும்ப பையங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். திருமணம் செஞ்ச பிறகு 2 பையனும் இறந்து போயிடுறாங்க. இவளுக்கு என்ன செய்யனே தெரியல. யாரை காப்பாற்றும்படி இவள் மோவாப் தேசத்துக்கு போனாலோ அவங்களே அங்கே இல்லை. எந்த நோக்கத்தோடு அவள் வெளியில் வந்தாலோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இவன் என்ன நினச்சி வெளியில் போனான், எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது என் மகன் என் கணவரை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று இந்த பெண் சடுதியாய் முடிவெடுத்து அந்த மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாள். அங்கே போய் பார்த்தது அவளுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட, அல்லேலூயா, பெத்லகேமை விட மிகவும் கடினமாக இருந்தது. இன்றைக்கி நமக்கும் அப்படி தான். இந்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ்நிலைமை நம்ம யோசிப்போம். இதிலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் வெளியில் போயிட்டா நம்ம எப்படி இருப்போம், நல்லா இருப்போமோ, சந்தோஷமாக இருப்போமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நியமித்திருக்கிறது எதுதான்,
உங்களுக்கு நியமிக்கப்பட்டதில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. நமக்கு என்ன கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அதில் தான் நம்ம ஓடணும். இந்த வழி கொஞ்சம் குறுகலாக இருக்கே, இந்த வழி கொஞ்சம் விசாலமாக இருக்கேன்னு அந்த வழியில் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தான் நகோமி, இது ரொம்ப இருகலாக இருக்குது, இந்த வழியில் நம்ம போனோம்னா ஒருவேளை என்னுடைய கணவனோ ஆண் பிள்ளைகளோ மரித்து போவார்கள்னு சொல்லி விசாலமான வழியாக இருக்கிற மோவாப் தேசத்துக்கு போய்விட்டா, அங்கே போன உடனே அங்கே வழி சுருங்கி அவள் இழப்பை கண்டாள். அல்லேலூயா. அப்போ தான் இவளுக்கு தெரிஞ்சது, இதற்கு என்னுடைய தகப்பனாகிய ஆண்டவருடைய பெத்லகேம் எவ்வளவோ சிறந்தது, அந்த இடத்துக்கே போகணுன்னு சொல்லி இவள் திரும்பி தன்னுடைய இடத்துக்கு ஸ்தானத்துக்கு திரும்புகிறாள். மூத்த மருமகளாகிய ரூத் என்ன சொல்கிறா? நீ எங்கே போறியோ நான் அங்கே தான் வருவேன். இளைய மருமகள் என்ன சொன்னா? ஓகே பாய், நான் போய் என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன். அல்லேலூயா. 2 பேரும் மாமியாரோடு கூட காலங்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த இளைய மருமகள் அவளோட முடிவு எடுக்கிறாள். இந்த மூத்த மருமகள், நீ எங்கே போறியோ நான் அங்கே வருவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் யார் தான்? நான் உனக்குத்தான் பிள்ளை, நான் உனக்கு மருமக இல்லை, நான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார் வழியில் அவள் என்ன செய்கிறா? வருகிறாள். ஆகவே அந்த மாமியார் வழியில் வந்தால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் வழியிலே தான் பிறந்தார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய மகிமை பாருங்கள். ஒரு மோவாப் ஸ்திரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்டு, இவ்வளோ பெரிய வம்ச வரலாறு. இயேசுவானவர் அந்த வழியில் தான் பிறந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவச்சனமே, இன்று நாம் சாதாரணமாக தான், நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், சாதாரணமாக இந்த கிராமத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அல்லேலூயா ரூத்தை போல, எஸ்தரை போல, மரியாளை போல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து அல்லேலூயா அதிகாலமே தேவனை தேடி உங்களுடைய காரியங்களை செவ்வனே செய்து, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமைக்கல்ல நன்மைக்கே அல்லேலூயா குடும்பத்துக்கு நன்மையாக இருந்தாள். ஆகவே இந்த ரூத் என்ன செய்கிறா? நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன், நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் அவள் தைரியமாய் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அரி பொறுக்க போகிறா. அந்த அரி விழுந்த இடத்துல என்ன சொல்கிறான்? போவாஸ், நான் கொய்து கொண்டு அறுத்து கொண்டு போகிற அந்த இடத்துல கிடக்கிற அரியெல்லாம் அவளுக்கு போட்டுருங்க. அல்லேலூயா. கிருபை, அடைக்கலம், தேவனை நம்பி வந்த உங்களுக்கு தேவன் அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் எப்படி ஆண்டவரை வைக்கிறோம்? அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய சகோதரன். அல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். ரூத்தை ஆசீர்வதித்து அவளுடைய எல்லையை பெரிதாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு எல்லை சுருங்கி இருக்கலாம். அல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். நமக்கு பொறுக்கி கொண்டு போவதற்கு தேவன் அரிகளை போட்டு விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நம்பி வந்த ரூத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் நான் நினைப்பேன், இந்த நகோமியை விட ரூத்து சிறந்த பெண். ஏன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது. ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு பெண் ஆண்டவருக்குள்ளே இவ்வளோ ஒரு பற்றுதல் இருக்கிற அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காரியம். ஒரு வேளை மாமியார் சொல்லியிருக்கலாம், நான் அங்கேருந்து இங்கே வந்தது தப்பம்மா, அங்கேருந்து நான் இங்கே வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆகவே இந்த ரூத் எப்படி தன்னுடைய தேவனை பிடித்து கொண்டாளோ அது மாதிரி நாமும் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் அனுதினமும் நம்முடைய தேவைகளை
அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அனுதினமும் சொல்லுங்க, அனுதினமும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. வேண்டுதல் விண்ணப்பம் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது இந்த ரூத்தை போஷித்து வழி நடத்தி, ரூத்தை ஆசீர்வதித்து, அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்து, அவளுடைய குடும்பத்தை அந்த அல்லேலூயா இயேசுவின் வம்ச வழியிலே கொண்டு வந்த தெய்வம் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கடுத்து மோசேயின் தாய். மோசேயின் தாய் யாத்ராமம் 1:16, அப்புறம் 2:1-3. மோசேயின் தாய் யோகோபேத் பார்வோனின் ஆணையை மீறி தன்னுடைய குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறா? இது ராஜ வெளியில் தெரிஞ்சால் ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வச்சிருக்கக்கூடாது. ஆண் பிள்ளை பிறந்த உடனேயே அதை கொண்டு போட வேண்டும், அல்லது நதியில் கொண்டு போட்டுறணும். அப்படி ராஜ கட்டளை. ஆனால் அந்த தாய் தன்னுடைய மகன் என்ன செய்கிறா? 3 மாத காலமாய் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறா. அல்லேலூயா. அங்கே மோசேக்கு பேர் கூட அவ வைக்கல. தண்ணியிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்வோனின் குமாரத்தி தான் பெயரிடுறான். இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த தாய் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னுடைய பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைய எப்படி இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒளித்து வைக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் அந்த கஷ்டம் அந்த தாய் எப்படி பட்டிருப்பாங்க. நாமும் இன்று கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடையவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக. அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 மாதம் ஒளித்து வைத்திருந்திருப்பாள். அது மாதிரி இன்றைக்கி நம்ம செய்யணும் தெய்வ சமூகத்தில். அப்படி செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒளிச்சு வச்ச அந்த மகன் இன்றைக்கி யாராக இருக்கார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற, விடுவிக்கிற, 430 வருஷம் விடுவிக்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அடுத்து தெபோராள் துணிந்து பாராக்குடன் போர் செய்யும்படி கடந்து செல்கிறாள், யுத்தத்துக்கு செல்கிறாள். தெபோராள் அப்படி போனதுனால அவளுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார். அல்லேலூயா. நாமும் நம்முடையவர்களுக்காக என்ன செய்யணும்? விடுதலை கிடைக்கும்படி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தெபோராளை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். தெபோராள் துணிந்து பாராக்குடன் யுத்தத்துக்கு செல்கிறாள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் யுத்தத்துக்கு அவள் செல்லும் பொழுது அவள் பெண்ணு தான் துணிந்து யுத்தத்துக்கு செல்கிறாள். யுத்தத்துக்கு போன மாத்திரத்தில் அவள் வெற்றி அடைகிறாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெற்றி அடைகிறாள். அடுத்து நம்முடைய ஜனத்துக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய இந்த தேசத்துக்கும் யுத்த வீரர்களாக நீங்கள் இருக்கணும். நீங்களும் நானும் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவன் நம்ம மேலே என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தெபோராளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அது மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுலேயும் யோவான் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லாசரு என்கிற ஒரு குடும்பத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. லாசரு மார்த்தாள், மரியாள், லாசரு. மார்த்தாள் தான் மூத்தவங்க, மரியாள் அடுத்தவங்க, இந்த லாசரு 3வது சகோதரன். அப்போ அந்த வழியே இயேசுவானவர் நடந்து போகிறார். நடந்து போன உடனே மரியாள் ஓடி போய் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு
அழைத்து வருகிறான். அல்லேலூயா. இன்று நமக்கு ஒருவேளை தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல், ஒருவேளை சொந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவங்க என்ன செய்கிறாரு, இயேசுவானவர் வழியில் நடந்து போகும்போது இவங்க ஓடி போய் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்க எங்கே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாள். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசுவானவரை யார் அழைக்கிறார்களோ, எந்த வீட்டில் அழைக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசம், பெரிய ஒரு மனமகிழ்ச்சி. இவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை, ஆனால் இவன் என்ன செய்கிறா, என் தகப்பன் ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து இயேசுவானவரை இந்த மார்த்தாள் வைக்கிறாள். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் பலவற்றை இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இழந்து போகக்கூடிய கூடாததை கூட நம்ம இழந்து போயிருக்கலாம். நீங்கள் இயேசுவை அழைத்து பாருங்கள். இந்த நான் சொல்லப்பட்ட வசனத்திலெல்லாம் ஒரே ஒரு அடிப்படை தான், நம்ம என்ன செய்யணும், இயேசு சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், இயேசுவோடு கூட நாம் சஞ்சரிக்க வேண்டும், இயேசுவோடு கூட வாழ வேண்டும், இயேசுவை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை அழைச்சி பாருங்கள், இயேசுவோடு கூட சஞ்சரித்து பாருங்கள், இயேசுவோடு கூட அமர்ந்திருந்து பாருங்கள், இயேசுவின் பாதத்தில் கண்ணீரை ஊற்றி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செய்வார் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நம்முடைய அருகில் வருகிறவர். அல்லேலூயா. கூப்பிட்டவர்களுக்கு பதில் தருகிறவர். இந்த ரூத் சகோதரிக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை கிடைக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவள் யோசித்தே பார்க்கல. யோசிக்காததையும் நினைக்காததையும் செய்கிறவர் நம்முடைய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து பார்ப்போம். அந்த மரியாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கும் வந்து கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் நான் சொல்கிறது அதே தான். ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம செய்யலை அப்படின்னா யாரை கொண்டுனாலும் செய்வார், ஆனால் நம்முடைய வாழ்க்கை விருதாவாகிவிடும். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவானதாக தேவன் நடத்துவார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சகோதரன் இறந்து போனான். ஒரே துணையாக இருந்த லாசரு மரித்து போனான். இவளுக்கு இருந்த எல்லாமே நஷ்டமாகிருச்சு. நீ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு இருக்கும்போது இயேசுவானவர் அந்த இடத்திற்கு வந்து லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த லாசருவுக்காக அவர் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்ம அழுகிறதையோ, நம்ம கவலையாக இருக்கிறதையோ, நம்ம கஷ்டப்படுகிறதையோ அவர் விரும்பாதவர். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை அவள் தனிமையாக அழட்டும் அப்படின்னு விடவே மாட்டார். நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறது மட்டுமில்ல, நம்மோடு கூட நடந்து வருகிற தெய்வம். அது என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களிலே சந்தித்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய கரத்தை பிடித்து நடப்பதற்கு தயாராக வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அநேக வேலைகள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம், வேலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மை தேற்றுகிற ஒரு இடம், நம்மை அரவணைக்கிற ஒரு இடம், நமக்கு ஆறுதல் கிடைக்கிற ஒரு இடம் எது தான்? ஏசப்பாவின் சமூகம்தான். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. நம்ம எடுத்து சுமந்து 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 சுமக்க முடியாமல் நடக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரத்தை தேவன் மேல் வைக்கும் பொழுது, நம்முடைய கஷ்டத்தை தேவன் மேல் வைக்கும் பொழுது அதை இலகுவாக்கி, அல்லேலூயா, நம்ம காலையில் எழும்பி நல்ல 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வீட்டு காரியங்களெல்லாம் பாருங்கள், எல்லாம் அன்றைக்கி நேர்த்தியாக இருக்கும். பிள்ளைங்க சொன்னபடி கேட்பாங்க,
பிள்ளைங்க சொன்னதை செஞ்சு அமைதியாக என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு அடுத்த காரியங்களை பார்ப்பதற்கு ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகலாம், ஜெபத்துக்கு போகிறவங்க ஜெபத்துக்கு போகலாம், அடுத்து மற்ற காரியங்களை செய்கிறவர்கள் நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் செய்யலாம். அந்த 1 மணி நேரத்தை நம்ம காலையில் மிஸ் பண்ணிட்டோன்னா, அந்த 1 மணி நேரத்தை தவற விட்டுட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லும் நமக்கு எப்படி இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும். ஒன்று, அதற்கடுத்து நம்முடைய வேலைகள் முடிவடையாது, அது நீண்டு கொண்டே இருக்கும். அன்றைக்கி தான் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் வந்து சேரும். தேவ சமூகத்தை அதிகாலமே தேட கற்றுக்கொள்வோம். நம்ம தேடினாதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தேடினாதான் நம்ம பிள்ளைங்க சுகமாக இருப்பாங்க. நம்ம தேடினாதான் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களை உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இந்த சபைக்காக மட்டும் இல்லை, தேசத்துக்காகவும் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து கொள்வோம். நம்ம எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள் தான். காலையில் எழும்பி ஆவிக்குரிய அல்லேலூயா காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய காரியங்களை இலகுவாக்கி தருவார். ஆகவே 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அப்படி தானே? அவள் எவ்வளவோ காரியங்களை, ஆஸ்தியை விற்று, பணத்தை விற்று, அநேக டாக்டர்களை போய் பார்த்து, மருத்துவர்களை பார்த்து, இன்னும் கை மருந்து கொடுக்குறவங்க, இன்னும் சின்ன சின்ன மெடிசன்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ இதெல்லாம் பார்த்த ஒரு பெண். ஆனால் அவளுக்கு இருந்த அந்த 12 வருட வியாதி குணமாகவே இல்லை. அல்லேலூயா. வியாதி குணமாகாத அந்த நேரத்தில் இவ போய் என்ன செய்கிறா, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, அல்லேலூயா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவளுக்கு ஒரு ஞானம் எப்படி வந்துச்சுன்னா, எப்படியாவது இன்றைக்கி எனக்கு சுகம் கிடைச்சிரும். ஏன்னா இயேசுவானவர் என் வீட்டு வழியே போயிட்டுருக்கார். ஆனால் நான் அவர்கிட்ட போக முடியாது. நான் எப்படி இருக்கேன், நாட்டம் பிடிச்சி இருக்கிறேன். நான் 4 பேருக்கு மத்தியில் போக முடியாது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் போய் நிற்கிற ஒரு ஏழை பெண். அவளுக்கு இருந்த அத்தனையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சா, வைத்தியர்களுக்கு செலவு செய்த கடைசி நேரத்தில் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே நான் என்ன செஞ்சிருவேன், சொஸ்தமாகிடுவேன், சுகமாகிடுவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, நீங்கள் பாருங்களேன், இயேசுவை தொட்டவர்களும் இயேசு தொட்டவர்களும் எல்லாமே நல்ல சுகமாக இருக்காங்க. இவளுடைய நம்பிக்கை வீண் போகலை. இப்போ என்ன செஞ்சா, இயேசுவின் அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அதற்குள்ளே இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டு அவளுடைய 12 வருடம் இருந்த அந்த பெரும்பாடு ஊறல் நின்று போயிற்று என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்களேன். இந்த ஆண்டவரை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்க பாக்கியம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவங்ககிட்ட இதை போய் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளிலே அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த வேற்ற வேலை வரும் வரை நம்ம தான் என்ன செய்யணும், பொறுத்திருக்கணும். நான் சொன்னேன் நீ கேட்கல, நான் சொன்னேன் நீ கேட்கல, அந்த வேலை இன்னும் வரவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர். இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் போதுமானவங்க ஏசப்பா. நீங்கள் ஆண்டவரே எங்களை உயர்த்துகிறவர் ஏசப்பா. எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், மரியாளை போல தாழ்த்துகிறோம். இந்த ரட்சிப்பு இந்த ஜனத்திற்கு வரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எஸ்தரை போல என் ஜனங்களுக்காக நான் போராட போகிறேன், என் குடும்பத்துக்காக நான் போராட போகிறேன்
செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரூத்தை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கான யாவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபை செய்வீராக என்று செபிக்கிறேன் சப்பா. அதுபோல் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெபோராளை போல எங்களுக்கு எதிர்த்து வருகிற சர்வ ஆண்டவரே அல்லது கிரியைகளும் ஆண்டவரே எல்லா விதமான பிசாசின் அந்த சாஸ்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கும்படி நாங்கள் ஆண்டவர் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் அந்த மகதலேனா மரியாள் எப்படி தகப்பனாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆண்டவரே காரியங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாலோ அதுபோல் நாங்கள் அமர்ந்திருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படி செபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ எப்படியாய் தெய்வ சமூகத்தை நாடினாலோ ஐயா அவளுடைய வேதனை நீங்கி சுகமாக இருந்தாலோ அதுபோல் எங்களுடைய வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. என் ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையை தந்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இது இவர்களுக்கு ஒரு புதிய துவக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் அமர்ந்திருந்து நன்மைகளை பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்மைகளை கண்டடைய ஆவியானவர் இவர்களுக்கு கிருபை செய்தருளும்படி அதிகாலமே எழும்பி தேடி ஆராதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தன்னுடைய குடும்பங்களை போஷித்து தன்னுடைய குடும்பங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவைகளை சந்தித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரை போதித்து ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரை அதிகாரியாய் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் ஆண்டவரை இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்கள் கிருபை செய்தருளும்படி செபிக்கிறேன் அப்பா. இவர்களோடு கூட ஆண்டவரை புன்முறுவலாய் ஆண்டவர் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் உகந்த காரியங்களை செய்ய விருந்தோம்பலை தேவநீர் பெண்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீரப்பா. அதுபோல நடந்து கொள்ள தேவநீர் கிருபை செய்தருளும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஐயா, எங்களிலே குறைவு உண்டு. ஆனால் நிறைவான இயேசு வரும் பொழுது எங்களுடைய சகல குறைவுகளும் நிறைவாகி அப்பா நீர் விரும்புகிற நீர் நினைக்கிற ஆண்டவர் அந்த விசுவாசத்திலும் பலத்திலும் அன்பிலும் ஆண்டவரே உபசரிப்பிலும் ஏசப்பா சாட்சியிலும் ஆண்டவரே நிலைத்திருக்க தேவநீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பாவின் இனிய நாமத்தினே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.